ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த. ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். நம்ம 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் ஒவ்வொரு மாவட்டமா இருக்கக்கூடிய தொகுதியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றவங்க யாரு, தற்போது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ யாரு, அடுத்த உத்தேச கல வேட்பாளர்கள் யாரும் இருக்கிறாங்க, எஸ்ஆர் படித்து மூலியமா எத்தனை வாக்காளர்களை நீக்கப்பட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு மாவட்டம் வாரியா. ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பார்க்க போறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி, ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி, உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி, சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி ஆகிய 4 தொகுதிகள் உள்ளது. இந்த 4 தொகுதிகளில் இதுக்கு முன்னாடி யார் வெற்றி பெற்றாங்க, தற்போது யார் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறாங்க, அடுத்த உத்தேச கல வேட்பாளர் யாரெல்லாம் இருக்கிறாங்க நம்ம பார்ப்போம். உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி. உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் 2016 ஆண்டு அதிமுக சேர்ந்த ஆர் குமரகுரு வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு திமுக சேர்ந்த ஏஜி மணிகண்ணன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக அமர்ந்துள்ளார். உளுந்தூர்பேட்டை தொகுதியில் அதிமுக திமுக 2 கட்சியுமே 6 முறை வெற்றி பெற்றது. 2 கட்சியுமே 6 முறை வெற்றி பெற்றுள்ளது. 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 3,01,815 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் ரிப்போர்ட் படி 2,97,472 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். உளுந்தூர்பேட்டையில் எஸ்ஆர் படித்தின் மூலமா 4000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல மணிகண்ணன் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். ராஜவேல் மற்றும் அருண்ராஜ் போட்டியிட விரும்புகிறார்கள். ஏடிஎம்கேல குமரகுரு செண்பகவேல் போட்டியிட விரும்புகிறார்கள். உளுந்தூர்பேட்டை வாக்கு வங்கி வன்னியர் பட்டியல் சமூகத்தினர் மற்றும் இதர சமூகங்களும் இருக்கிறாங்க. எல்லா தொகுதியிலையும் இதர சமூகங்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய சமூகத்தை நம்ம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் எல்லா சமூகம் எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தளவு தற்போதைய நிலவரப்படி அதிமுக சாதகமான தொகுதியாக உளுந்தூர்பேட்டை தொகுதி உள்ளது. ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு வசந்தம் கே கார்த்திகேயன் வெற்றி பெற்றார், திமுக சேர்ந்தவர். 2021 ஆண்டு மீண்டும் திமுக சேர்ந்த வசந்தம் கே கார்த்திகேயன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக அமர்ந்துள்ளார். ரிஷிவந்தியம் தொகுதியில் இதுவரை நடந்த தேர்தலில் அதிக முறை 4 முறை திமுக வென்றுள்ளது, 4 முறை காங்கிரஸ் வென்றுள்ளது, 1 முறை அதிமுக வென்றுள்ளது, 2 முறை தமாக வென்றுள்ளது, 1 முறை தேமுதிக வென்றுள்ளது. ரிஷிவந்தியம் தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல வசந்தம் கே கார்த்திகேயன் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். அஸ்வினி செந்தில்குமார் போட்டியிட விரும்புகிறார். சுப்பிரமணியன் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கேல எஸ் ஏ சந்தோஷ், கதிர் தண்டாபாணி, துரைராஜ் போட்டியிட விரும்புகிறார். மேலும் ரிஷிவந்தியம் தேமுதிகவும் ஒதுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. வாக்கு வங்கி ரிஷிவந்தியம் தொகுதியோட வாக்கு வங்கி பன்னியர், முதலியார், கோனார், கம்மாநாயுடு பட்டியல் சமூகத்தில் உள்ளனர். தற்போதைய நிலவரப்படி ரிஷிவந்தியம் தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது. சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு திமுக சேர்ந்த டி உதயசூரியன் வெற்றி பெற்றார். 2026 ஆண்டு மீண்டும் டி உதயசூரியன் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக உள்ளார். சங்கராபுரம் தொகுதியில் நடந்த தேர்தலில் இதுவரைக்கும் நடந்த அதிகபட்சமாக 6 முறை திமுக வென்றுள்ளது, 4 முறை அதிமுக வென்றுள்ளது, 1 முறை காங்கிரஸ், 1 முறை பாமக வென்றுள்ளது. ஆஸ்பெர்தி 2025 ஆண்டு ஜனவரி நிலவரப்படி 2,76,794 வாக்காளர்கள் இருந்தனர். 2026 ஆண்டு எஸ்ஆர் ஃபைனல் டிராப் படி 2,63,136 வாக்காளர்கள் தற்போது உள்ளனர். சங்கராபுரம் தொகுதியில் எஸ்ஆர் படித்தின் மூலம் 13,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேச கல வேட்பாளர்கள் சங்கராபுரம் தொகுதியில் உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல சிட்டிங் எம்எல்ஏ டி உதயசூரன் போட்டியிட விரும்புகிறார். அன்பு மணிமாறன் போட்டியிட விரும்புகிறார். ஆறுமுகம் போட்டியிட விரும்புகிறார். ஏடிஎம்கே மோகன் முன்னாள் அமைச்சர் போட்டியிட விரும்புகிறார். ராஜசேகர் போட்டியிட விரும்புகிறார். சங்கராபுரம் தொகுதியில் வாக்கு வங்கி பன்னியர் பட்டியல் சமூகத்தினர், முதலியார், முஸ்லிம், கிறிஸ்தவர்கள். சங்கராபுரம் தொகுதி அதிமுக திமுக 2 கட்சிகளுமே சம பலம் வாய்ந்ததாக உள்ளது. வரக்கூடிய தேர்தலில் அவங்களுடைய களப்பணியை பொறுத்து தான் வெற்றி தோல்வி மாறுபடும். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி 2016 ஆண்டு அதிமுக சேர்ந்த ஏ பிரபு வெற்றி பெற்றார். 2021 ஆண்டு அதிமுக சேர்ந்த எம் செந்தில்குமார் வெற்றி பெற்று தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக அமர்ந்துள்ளார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் இதுவரைக்கும் அதிகபட்சமாக 3 முறை அதிமுகவும் 3 முறை திமுகவும் வென்றுள்ளது, 2 முறை சுயேட்சை வென்றுள்ளது. கள்ளக்குறிச்சி தொகுதியோட உத்தேச கல வேட்பாளர்கள் டிஎம்கேல தாகப்பிள்ளை, காமராஜ், புவனேஸ்வரி பெருமாள். ஏடிஎம்கேல எம் செந்தில்குமார் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ மீண்டும் போட்டியிட விரும்புகிறார். பிரபு எக்ஸ் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். அழகுவேல் பாபு எக்ஸ் எம்எல்ஏ போட்டியிட விரும்புகிறார். கள்ளக்குறிச்சி தொகுதியோட வாக்கு வங்கி வன்னியர் பட்டியல் சமூகத்தினர், உடையார், முதலியார். தற்போதைய நிலவரப்படி கள்ளக்குறிச்சி தொகுதி திமுகவுக்கு சாதகமான தொகுதியாக உள்ளது.
கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தளவு திமுக அதிமுக இரண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சமபலம் பொருந்திய கட்சிகளாக உள்ளது. மேலும் இந்த தொகுதியில விசிக பாமக ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பலம் பெற்ற கட்சிகள் இது. அதுவும் இல்லாம என்டிகே டிவிகே எல்லாம் இருக்கு. ஸோ அப்போ வரக்கூடிய தேர்தலில் களப்பணியை பொறுத்து தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்து தான் இந்த தொகுதி மாவட்டத்தோட வெற்றி தோல்விகள் மாறுபடும். ஸோ அடுத்த வரக்கூடிய மாவட்டத்தில் உங்க தொகுதியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.